அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மட்டன் மட்டன் குழம்பு எப்படி குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா பஞ்சு போல் நல்லா கறி நல்லா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3/4 கிலோ இறைச்சி நான் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முன்சப்ப கறி தான், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுமான அளவுக்கு நீங்கள் துண்டு இது பண்ணிக்குவீங்க. எப்போவுமே மட்டன் கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா கறியில் உள்ள கொழுப்பு எல்லாமே நல்லா நெய் கக்கும். அதனால் கம்மியாகவே நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே நான் 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்க விட்டுருக்கேன். லைட்டாக வதங்கினோடனே அது கூடவே நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு, மிளகாத்தூள் நல்ல டார்க் கலர் வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் சின்னதாக இருந்ததுனால 3 தக்காளியை கட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இப்போ மல்லி புதினா கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எல்லாமே இந்த மாதிரி எண்ணெய் கக்கி கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க இறைச்சியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது இறைச்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் மசாலா வச்சுருந்தேன், அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். இதை நான் 1/4 மணி நேரம் நான் வேக விட்டுருக்கேன். விசில் கணக்கு கிடையாது. இது கடையில் தேங்காய், கசகசா, 2 பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் கக்கி நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்குது. நல்லா செமையான வாசமும் அடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் நான் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நான் 8 துண்டாக போட்டு நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெண்டைக்காய் சேர்த்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் சேர்த்து பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு ஆணத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆடை படந்து நல்ல ரெட்டிஷாக நல்ல திக் அண்ட் க்ரீமியாக ஆகிடும். இப்போ நீங்கள் கறியை செக் பண்ணுங்கள். நல்ல பஞ்சு போல் உங்களுக்கு வெந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீ ரைஸோட நான் அன்றைக்கி செஞ்சேன். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுண்டு ஒரே எண்ணத்துலேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.